வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பு. வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் அதிமுக மீட்பு குழு ஒன்றை ஏற்படுத்தியுள்ள ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்றை தென் மாவட்டத்தில் நடத்த உள்ளார். மதுரையை தேர்வு செய்த ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களையும் பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகளையும் அழைத்து இந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிமுகவின் தொண்டர்களை வரவழைத்து மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை எடப்பாடிக்கு உணர்த்தும் விதமாக இந்த மாநாடு நடத்த உள்ளதாக தகவல்களும் வெளியாகி உள்ளது. அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து யாரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை தெரிவித்திருந்தார். அதில் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார் என்றும் அதில் அவர் கூறியிருந்தார். இதற்காகவே ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை சந்தித்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை திரட்டும் விதமாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது தலைமையின் கீழ் அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துமாறும் இந்த சந்திப்பு நடக்க உள்ளது. இன்று இரவு இந்த சந்திப்பு நடக்க உள்ளதால் பலத்த பாதுகாப்பும் இது இரகசியமான சந்திப்பாக இருக்க உள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது என்னவென்றால், முதலில் எடப்பாடியை நேரடியாக தாக்காமல் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தனது பக்கம் வரவழைத்துவிட்டு எடப்பாடியை விரட்டியடிப்பதுதான் அதிமுகவின் வெற்றிக்கு முதல் படி என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மாநாட்டில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடியின் விசுவாசிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் அதிலிருந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை மாறும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக ஒரு சுயநலவாதி. எப்போது சசிகலா அவர்களது காலில் விழுந்து அவரது முதுகில் குத்தினாரோ அன்றிலிருந்தே எடப்பாடி ஒரு துரோகியாக மக்கள் பார்த்து விட்டார்கள். இதற்காகத்தான் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி, 2024 மக்களவை தேர்தலிலும் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி மக்கள் மத்தியில் எதிர்ப்பை அதிகப்படுத்தி விட்டார்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பிற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களுடன் சசிகலா அவர்கள் இணக்கமாக செயல்படுவார்கள் என்றும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களது சந்திப்பு சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.